உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி இருக்குதா? சபாஸ். பில்லு வாங்கணும். மேடம் கவுண்டர் ஓப்பன் ஆச்சுங்களா? அது எப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. அப்படிதான் இருக்கும். கொஞ்ச நேரம் கரண்ட் ஆபீஸ்ல அப்படித்தான் இருக்கும். ஆமா மேடம் 1050 ரூபாய் எடுத்தாந்தேனே. ஆமா கவுண்டர் உள்ள போச்சு போச்சு. போன மாதிரி தெரியுது. சொல்லு பாப்போம். நீ சொன்னா கரெக்டா தான். ஆமா இருந்தாலும் பில்லு கொடுங்க மேடம். இது வாங்க. பில்லு தானே வேணும். கொடுக்குமா? உட்கார அப்பதான் தருவேன். என்ன மேடம் இவ்வளவு நாள் தான் நின்று அம்மா என்ன என்ன 12 மணி காட்சி மாதிரி ஆச்சு. 1050 ரூபாய் பணம் மேடம். பணம் கரண்ட் ஆபீஸ்ல துணி கொடுவா தூக்கி கொடுக்குறாங்க. கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா எனக்கு வயிற்றுல புளிய கறிக்குது. Yo mama, naya pise amriya. நம்ம ஜமாத்தால் ஒருத்தர் அப்படி போடுறா பண்றேன்
கை நீட்டு. எதுல ஒரு திங்ஸ்லாம் கிடைக்காத உனக்கு நினைச்சிருக்கா? நாடி கரண்ட் ஆஃபீஸில் எப்படி அடி உட்கார வைக்கிறேன். எடு எடு அத்தை. கை நீட்டு, கை கை நீட்டு. போறது நீ தான் கை நீட்டு. இந்தா இதான் பில்லு. அம்மா போயிட்டா எந்த இடம் கரெக்ட் ஆஃபீஸ் தானே? கவுண்டர் ஓப்பன் ஆச்சுங்களா? என்னம்மா இந்த மாதிரி ஆகிறது? இந்த மாசமா அடுத்த மாசமா? யார் தெரியுமா? நான் யாருன்னு தெரியாம எடுத்துட்டு வந்து 1050 ரூபாய் கொடுத்து ஏமாந்தது நீ. ஏமாந்தலாம்? ஆமாண்டா. அது மாதிரிலாம் சொல்லாது, எனக்கு ஆட்டோ தொக்க வர மாதிரி இருக்கும். பாருண்டா செட்டு போன்ற ஏன் கிடக்குறது திரும்ப வச்சுக்கணும். எடுத்துறோம்மா 42,000 வாங்கி கேட்டுமா 49 சொல்லு மட்டும் 42 வந்து எவன் தான் சாப்பிட்றான்? இருந்தாலும் நான் யார் தெரியுமா? காசு இருந்தால் தான், மனம் இருந்தால் தான், இல்லை என்றால் சி தாசிடா. தாசி 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 என்ன செவடியா தான்? செவடியா வீட்லயே 1050 ரூபாய் கட்டிக்க. அப்ப என் பணம் போயிட்டாவா? ஐயோ செவடியா மேடம், செவடியா மேடம். தெரியாது 1050 ரூபாய் கட்டி முத்து மாரியம்மா நீ கோயில் உள்ள உட்காந்துக்கிறியோ லீவு போட்டு எங்கன்னா ஏழி வேலைக்கு போட்டு மேடம் செவடியா மேடம் மேடம் பணம் இல்லாத போனா என் பொண்டாட்டி சேர்க்க மாட்டேன். என்ன பண்ணலாம்டா? பெண்ணு இல்லாத போனா எல்பட் பீஸுக்காக பிடிக்குவோம். பண்ணலாம் மேடம் மேடம் நானும் எலும்பும் தோறமா இருக்கிறேன். என்ன பழக்கம்? பொம்பளையா மாறிட்டேன். என்ன பழக்கம்? இதெல்லாம் மாறி இதெல்லாம் பின்னாடி செவ்வியா வாங்கிக்கலாம் எனக்கு எதுனா வேலை இருந்தா கொடுங்க மேடம். என்ன விலை கொடுக்க செய்வியா? என்ன செய்வியா? நாளைக்கு அமாவாசை. ஆமா காலையிலே கிளம்பிடணும். ஞாபகம் சரியா? என்ன பண்றது போய் 1000 தலை வாங்கி அபூர்வத்தின் தான் மணி. ஏறி கரைக்கு ஆமா வழி சொல்றேன் கோவிலுக்கு. கையில என் பேட்டரி வச்சுக்கிறேன். ஆமா அந்த பக்கம் போதும் இந்த பக்கம் போகணும்னு சொல்றேன். என்னடா புக்கு எம்ம கோயில் அடிட்டு ஆமா அங்க சாமியில தரிசனத்தை பார்த்துட்டு போறாங்க. என்னடா எதுனா வேலை இருந்தா கொடுங்க மேடம். ஒரு 50 ரூபாய் கைசி வேணா பண்ணுங்க. பழக்கம் இதெல்லாம் பொம்பளை மேல வைக்காச்சா ஆம்பளை மேல வைப்பாங்க. என்ன பாவம் பண்ணு தெரியல. எல்லாம் போய் வைக்க ஆம்பளை மேல தான் வச்சு நடக்கணும். ஏய் வெளிய போ தூர பாப்பாலே. இருந்தாலும் இங்க பாருடா என் வீடு தெரியும் எத்தனையோ ஆம்பளைங்க வருவாங்களா? அங்க பாருடா எவ்வளவு எவ்வளவு பிரச்சனை பாத்தியா? ஐயோ நான் தாமா முதல்ல வந்து கட்டிக்கிறேன். அதனால
அவங்களே ஒருவர் அல்ல ஒருவர் அல்ல ஒருவர் அல்ல ஒருவர் அல்ல ஒரு ஆளா உள்ள டோக்கன் போடணும்டா. டோக்கன் போடணுமா? ஆமா. இந்த வேலைக்கு பேர் என்ன மேடம்? டாபரு. டாபரு ஆமா வேலை. டாபரு மாமா வேலை. அவன் பணம் கட்டி ஜவுளி முட்டு வேலை வாங்குறான். 1050 ரூபாய் கட்டி ஜவுளியா விட்ட டாபரு மாமா வேலை வாங்க. அம்மா டாபரு அதேதான் அதேதான் அந்த குளம் நீ ஒரு டாபுரிதா அமெரிக்காவிலிருந்து வந்த வேகம் நாடகம் முடிச்சுட்டு தெருவில் ஏய் மரியாதை கத்துக்கொடுக்க ஒரு பொம்பளை நடந்துக்கு என்ன பழக்கம் ஆம்பளை நான் பாக்கிறேன். பின்னாடி வாங்கிக்கல. நாளைக்கு நாடகம் முடிச்சுட்டு தெருவை இறங்கி போனோம்னா சொல்லுவாங்க, இந்த போற பச்சை கரண்ட் பில்லு கட்டின டாப்பு மேடம் டாபர் மாமா வேலை போட்டுட்டேன். நான் உங்களுக்கு ஆள் பார்த்து தரணும். உன் ரேட் என்னன்னு சொல்லு. இந்த சாத்தப்புத்தூர்ல யார் யார் வராங்க கேட்கறேன். எல்லாம் லைன்ல தான் போயிட்டு போய் பட்டுக்கிறாங்க. அந்த சின்ன பசங்களாம் ஃப்ரீ சர்வீஸ். சும்மாவேவா எப்படியா கட்டுப்படியா வச்சு நல்ல ஐடியாடா. எவ்வளோ ஐடியா நான் சொல்றேன் கம்பெனியில் அம்மாவசரம் லீவ் விட்டு சரி அது ஏன் மாசம் மாசம் தொழில் இருக்குங்க அறிவிக்கணும் வச்சுக்கலாம். எப்படியா பார்த்து தேவையானா நம்மள தேவையான அப்படியே இந்த அறியாத பசங்களாம் பாத்தியாடா எல்லாம் எப்போ எப்போ எப்போன்னு உட்காந்துக்கிறாங்கம்மா. இந்த அறியாத பசங்களாம் 50 100 அதிகம்டா. 50 ரூபாவா? ஆமா பெரிய 50 ரூபாய். ஆமாடா. நான் தாண்டி 1050 பெரிய 50 அது கூட ஒருத்து கிடையாது. தேங்காய் முடித்தானே அப்படியே எங்கடா காணோம். ஐயோ மணி ஏற்றார் மரம் தாத்தா அவங்களுக்கெல்லாம் 2000 அவருக்கு 2000 தான். அந்த வழியாகத்தை நீ பார்த்து தள்ளி போடு. சொல்லாதுடா. இந்த அறியாத பசங்களா வரது தெரியாது போறது தெரியாதுடா. ஆமா இப்படி வருவானுங்க இப்படி போயிடுவானுங்க. வரத்தோடே பாக்குறாங்க வழியாக்கு தான் நாங்களா அப்படியே பார்த்து சொல்ற மேல பார்த்து ஓடிப்போ காரி முடிச்சு செவ்வியா உட்காத பின்னாடி போவாங்க. மாதிரி நீ செத்தா தான் எடுப்பாங்க. வாயில எப்போட விட்டு முடியாடே காசு காட்டுறாங்க உலகத்துல கொடுத்தோம். ஒரு பொம்பளையும் நடந்துக்க மாட்டேன். என்ன பழக்கம் பின்னாடி சொல்லவா இப்போ என்னத்த சரியா என்னமோ தெரியல. இன்னைக்கு ஆனா உனக்கு பாரு இன்னைக்கு ஏன் தெரியுமா இந்த வயசான தாத்தாங்க 2000 ரூபாய் அப்படியே மாத்தி வச்சுப்பாங்கடா பையா. என்ன பண்ணலாம்? யார் வராங்க
மதிய என்ன தெரியல. ஏய், சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாட்டுலாம் அப்பா வடதிசை போக கூடாது. ஆம்பளையா மதிக்கல நல்லா இருப்பாடா. அது மூத்தாண்டவர் குடிக்கிறது அப்பா வடதிசை நான் கெடுக்கிறேன். என்னையே கெடுத்துட்டாங்களா அப்பா. தேவையா விட்றா? நான் தேவையா கிடையாது. தேவையா விட்றா? நான் மாட்டேன். ஆமா நித்யானந்தா சாமியா நான் ரஞ்சிதா மேடம். இல்லன்னா மரண்ட சாப்பிடுறீங்களா? ஆரம்பத்துல என்ன கூட அதை நம்பித்தான் அப்பா எனக்கு என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காது. என்னோட பேர் தான் மனோ. அப்படியா? இங்கெல்லாம் இப்படிப்பட்டதுக்கு நான் பார்த்ததே கிடையாது. அப்படியா? இனிமேல் வாழ்ந்தால் உன்னோடு என்னோட காதலிக்கிறீங்களா? சிட்டு போல இருக்கிறாங்க. அது ஆடி மாசம்
காத்து கொண்டிருக்கிறேன். அவன் வந்ததும் இந்த அமரவன் நாட்டுக்கு மன்னாக சொல்லி அழகு பார்க்க வேண்டும். ஆமா, என் மகனை விடு 1050 ரூபாய் பில்லு கட்டுறதுக்கு. அந்த பில்லு வாயில இன்னும் வரலையே.